என் பேர் செந்தில்குமார். நான் சென்னை கொளத்தூர்லேருந்து வரேன். என் வயது வந்து பார்த்தீங்கன்னா 52. நான் இங்க முதலா வரப்போ ஆ கை வலி அப்படின்றது மட்டும் தான் நான் நினைச்சிருந்தது. ஆனா இங்க வந்த பிறகு தான் எனக்கு தெரிய வந்தது. இதோட விளைவுகள் என்னன்றது. என்னால கை வலின்றது வந்து சும்மா சாதாரண இது கிடையாது. நான் வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னால கை சாதாரணமா தூக்க கூட முடியாது. என்னால இன்னைக்கு வந்து இந்த போல நேரா நீட்ட முடியும். எது ஒண்ணும் என்னால எடுக்க முடியுது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வலியே பண்ண முடியாது. எடுக்கணும் ஏதாவது ஒரு பொருள் எடுக்கணும்னா வலியோட ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இருந்தேன் நான். ஆனா டாக்டர் கிட்ட வந்தப்போ எனக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல என்னன்றது நம்ம ஸ்டடி பண்ணுவோம். என்னன்றது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 80% மேல நானு ரொம்ப இதுவா இருக்கேன். புத்துணர்ச்சியா இருக்கேன் நானு. சொல்லணும்னா அதுதான் முக்கியமானது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கம்ன்றது எனக்கு கிடையாது. தூக்கம் இருக்கும். ஆனா ஒரு நிம்மதியான தூக்கம்ன்றது வந்து ஒரு ஆழ்ந்த தூக்கம் எனக்கு கிடையாது. இன்னைக்கு வந்து என்னால பண்ண முடியுது. அதுக்கு வந்து முதல்ல நாங்க எங்களுக்கு ரொம்ப நான் சொல்லியே ஆகணும். 2வது இன்னைக்கு வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னால கீழ சன்னம் போட்டு உட்கார முடியலன்னு சொல்லியிருந்தேன் நானு. ஆனா இன்னைக்கு வந்து சாதாரணமா என்னால உட்கார முடியுது. ஏன்னா அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ரிலீஃபா இருக்கு. எனக்கு அத சொல்றது வார்த்தைக்கு சொல்ல முடியல. ஏன்னா நான் எனக்கு வந்து அந்த வலி என்னால எப்படி மத்தவங்க கிட்ட சொல்ல முடியல. ஆனா டாக்டர் கிட்ட நான் வெளிப்படையாவே சொன்னேன். என்னால உட்கார முடியலன்றது. ஆனா உடனே அத இது பண்ணாங்க. இன்னைக்கு என்னால இது பண்ண முடியல. அதேபோல மூச்சு பயிற்சி பண்றேன் நானு. அதனால எனக்கு வந்து அந்த கொரட்டை சத்தம்ன்றது கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு கம்மியாயிருக்கு. அது முக்கியமான விஷயம். ஏன்னா அது வந்து எனக்கு முன்னாடி வந்து அதிகமா இருந்தது. இன்னைக்கு அது அந்த எப்பெல்லாம் கொரட்டை வருதோ அந்த டைம்ல கான்சியஸா அந்த டயபெட்டிக் பீட்டி கொண்டு வந்துடும். சரிங்க. கொண்டு வந்ததுனாவே ஆட்டோமேட்டிக்கா அது குறைய ஆரம்பிக்கும். த்ரோட் கன்ஜெஷன் எல்லாம் குறைஞ்சிச்சுனாவே உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும். ஏன்னா நான் வந்து என்னோட இதுக்காக என்ன வழிக்காக நான் வந்தனோ, ஆனா எனக்கு அது மட்டும் இல்ல. எல்லா இதுவுமே எனக்கு ஒட்டுமொத்தமா ஒரே இதுல அதாவது ஒரு கொடையின் கீழ் நான் இதுவாகணும் நானு. ரெக்கவர் ஆகணும். இன்னைக்கு நான் தைரியமா சொல்லலாம் 80% எனக்கு கியூர் ஆயிருக்கு. என்னால இதுக்கு மேல டாக்டரோட வந்து அறிவுரை, 2வது அவரோட மோட்டிவேஷன், ஊக்கம். இதுதான் என்னால வந்து பண்ண முடியுதே தவிர, மத்தபடிக்கு என்னோட இதுன்றது வந்து முயற்சின்றது வந்து ஒரு 40% தான் டாக்டரோட நம்பிக்கை தான் அதிகமான தேங்க்யூ. ஸோ அதுதான் என்னால சொல்ல முடியும். எவ்வளவு நாள் இந்த ப்ராப்ளம் வச்சிருந்தீங்க? என்ன சிரமப்பட்டீங்க சார் இனிஷியல் டைம்? இது வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு இது உள்ளுக்குள்ள எத்தனை நாள் இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. கடந்த ஒரு 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 10 மாதமா வந்து பாத்தீங்கன்னா, இந்த வலி இருந்தது. எனக்கு அதுதான் சொல்ல வந்தேன். இந்த கை இதெல்லாம் என்னால பின்னாடி கொண்டு போக முடியாது. என்னால கை கொண்டு போக முடியாது. உட்கார்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவேன். ஆனா இன்னைக்கு வந்து அந்த இதுல இருந்து நான் வந்திருக்கிறது வந்து பெரிய இது நான் காட்ஸ் கிஃப்ட்டா நான் பார்க்குறேன் நான். மறுபடியும் என்னோட வயதுன்றது வந்து மூப்பாந்தாலும், ஆனா இன்னைக்கு வந்து என்னோட செயல்பாடு வந்து பழையபடி எனக்கு கொண்டு வந்தாரு. கண்டிப்பா மீண்டும் இன்னும் பெட்டரா ஆகும் சார். இன்னும் ஃபர்தர் தெரப்பி கம்ப்ளீட் பண்ணும்போது இன்னுமே 100% டுவர்ட்ஸ் 100%. அப்ப எல்லாமே பெட்டர் ஆயிடும். நத்திங் டு வரி. கை மட்டும் ஒரு வாட்டி தூக்கி கட்டுங்க. 2 கை. ஏன்னா இன்னைக்கு நான் இந்த கை இந்த அளவுக்கு தூக்குறேன். முதல்ல வந்தப்ப என்னால வந்து இந்த அளவுக்கு கை தூக்க முடியாது. இது வரைக்கும் தான் என்னால கை தூக்க முடியும். எந்த மூவ்மெண்ட்டும் வராது. எல்லாம் எதுவுமே வராது. எந்த ஒரு இதுவுமே வராது. இன்னைக்கு என்னால கை இந்த அளவுக்கு தூக்க முடியுது. தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம கம்ப்ளீட் டுவர்ட்ஸ் 100% மூவ் ஆகும். தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக் ஆல்சோ. தேங்க்ஸ் டு ரெஃபரன்ஸ் டாக்டர் மனோஜ் குமார் சார் ஆல்சோ. டாக்டர் நான் முக்கியமா மனோஜ் சாருக்கும் உங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். இஸ் கைடிங் மீ அதர்வைஸ் யூ கேனாட் ரீச் அஸ் சார். தேங்க்யூ போத் ஆஃப் யூ சார். தேங்க்யூ. 40 45 50 சின்டக்கில்ல இந்த சந்து வரக்கூடாது. ஆக்சுவலாக நிறைய இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி இந்த சந்து வராமல் சரிசமானமாக என்னால் உட்கார முடியுங்க. முன்னாடி எனக்கு வந்து இப்படி உட்கார முடியாது. இந்த கால் இப்படி தூக்கிட்டு இருக்கும். ஒரு 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 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் கழிச்சு தான் என்னால் உட்கார முடியும். இன்னைக்கு வந்து என்னால் இந்த அளவுக்கு என்னால் உட்கார முடியும். எந்திரிச்சு உட்காருங்க சார். திருப்பி ஒரு இப்போ சடனாக எந்திரிச்சிக்க முடியுது. சடனாக உட்காந்துருக்க முடியுது. மெதுவாக அவ்வளோ போஸ்ட் பண்ணக்கூடாது. இன்னும் கொஞ்சம் இந்த இது என்னால் வர முடியாது சார். இன்னைக்கு நான் உட்காரது அதுக்காக தான் நான் காட்டுறேன். மனோஜ் சாருக்கும் உங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். இஸ் கைடிங் மீ அதர்வைஸ் யூ கேனாட்
reach us, sir. Thank you, both of you, sir.